வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, குலோப் ஜாமுன் செய்யலாங்க. குலோப் ஜாமுன் மாவு இல்லாமையே டக்குன்னு நம்ம நினச்சோன்னே குலோப் ஜாமுன் வீட்லேயே செஞ்சிடலாம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வருங்க. அந்த வரிசையில் குலோப் ஜாமுன் மாவு இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற வெள்ளை ரவையை வச்சு நாம் பார்த்திங்கன்னா குலோப் ஜாமுன் செஞ்சிடலாங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக சாஃப்டாக இருக்கும். சீக்கிரமாக ஊறியும் வந்துடும் உங்களுக்கு இந்த குலோப் ஜாமுன். சூப்பராக நினச்சோன்னே நம்ம குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கணும். டக்குன்னு ரவை இருந்தால் போதுங்க, இந்த குலோப் ஜாமுன் செஞ்சிடலாம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு அதுக்காக 1 கப் ரவை தான் எடுத்துருக்குறோம். அதை நல்லா வறுத்துக்கலாம். லைட்டாக அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து விட்டுறலாங்க. கொஞ்சம் சூடானா சரி ரவை உங்களுக்கு. பாருங்கள், கொஞ்சம் வறுத்துக்கலாம். நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். பாருங்கள், ரெடி ஆயாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காய்ச்சி ஆற வச்ச பால் 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கோம். 1 கப்பு பார்த்திங்கன்னா ரவைக்கு 1 கப் பால் கரெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. சீக்கிரமாக உங்களுக்கு கெட்டியாக ஆரம்பிச்சிடும் ரவை. பாருங்கள், வேக ஆரம்பிச்சிடும். பால்லே வேகட்டும். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. வச்சுட்டு இந்த மாதிரி பாருங்கள் நல்லா கலக்கி விட்ருங்க. கெட்டி ஆகிற ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுட்ரு ஆட் பண்ணிக்கலாங்க. இது முற்றிலும் ஆப்ஷனல் தான். நீங்கள் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்லைங்க, நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், நல்லா பால் பவுட்ரு ஆட் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டுங்க. இப்போ கொஞ்சம் நம்மளுக்கு ரவை இலகணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா வாசனைக்காகவும் பார்த்திங்கன்னா நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பாருங்கள் நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ ரவை பார்த்திங்கன்னா நெய்யில் மணக்கிறப்ப உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. மாவு மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் ரவை. இப்போ நாம் ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கலாங்க. லைட்டாக சூடும் ஆறிடட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நாம் இதை நல்லா பிசையணுங்க. பிசையறதுல தான் இருக்குது நம்ம குலோப் ஜாமுன் எப்படி வருதுங்கிறதே. ஸோ பார்த்திங்கன்னா நல்லா கையில் அமுத்தி நல்லா பிசையணும். நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா வெடிப்பெல்லாம் இல்லாமல் குலோப் ஜாமுன் பார்த்திங்கன்னா முழுன்னு நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். ஸோ அதனால் நல்லா பார்த்திங்கன்னா அமுத்தி இந்த மாதிரி பிசைஞ்சுக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. பார்த்தாவே தெரியுதா உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. ஸோ மாவு ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கைக்கு நம்ம நெய் போட்டுட்டு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கணும். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு பால் மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். கொஞ்சம் கூட வெடிப்புகள் இல்லாமல் உருட்டிக்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக உருட்டியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் உருட்டிக்கலாங்க. அதுக்குள்ளே நம்ம பாவு ஊற்றி வச்சு பாவு காய்ச்சிக்கலாம். உருண்டையும் பிடிச்சிக்கலாம், பாவும் காஞ்சிரும் உங்களுக்கு. பாருங்கள், அதுக்காக 1 கப் சுகருக்கு 1 கப் அளவு நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பாவு பதமெல்லாம் அவசியம் இல்லை. சர்க்கரை கரைஞ்சி வந்துட்டாவே ஓகேங்க. ஸோ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. சர்க்கரை நல்லா கரையட்டும். அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கலக்கி விட்றலாம். பாருங்கள், சர்க்கரை கரையட்டும். நல்ல சர்க்கரை கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 ஏலக்காவை நம்ம பொடிச்சு வச்சுக்கலாம். இதையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு 5 ஏலக்காய் மட்டும் எடுத்திருக்கேன் நான். அதையும் உங்களுக்கு இந்த பாகுல மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா வாசனையாக இருக்கும் உங்களுக்கு பாகு. ஸோ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கொஞ்சம் நல்லாவே லோ ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க அவசியம் இல்லை, ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா பாகு கொதிச்சு வந்துருச்சு. இப்போ ஓகே, இது இருக்கட்டுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கடாயில் ஆயில் போட்டு வச்சுக்கலாம். ஆயிலும் நல்லா காயட்டுங்க. ஸோ அதுவும் காஞ்சிட்ருக்கட்டும். பாருங்கள், நம்ம அதுக்குள்ளே உருண்டைகள்லாம் ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், பாகு நம்ம ரெடி பண்ணுறக்குள்ள நான் உருண்டை பிடிச்சாச்சு. ஸோ பாருங்கள், கொஞ்சம் கூட வெடிப்புகள் இல்லாமல் உருண்டை பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. ஸோ இப்போ உருண்டை ரெடி ஆயிடுச்சு. அதுக்குள்ளே நம்மளுக்கு எண்ணெயும் காஞ்சிரும். பாருங்க, எண்ணெயும் நல்லா காஞ்சி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒவ்வொரு உருண்டையாக ஆட் பண்ணிடலாங்க. அடுப்பை நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் இந்த உருண்டைகள்லாம் ஆட் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக கருகிடும் உங்களுக்கு. ஸோ பாருங்கள், அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லா உருண்டைகளும் உள்ளே போட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நல்லா 1 தடவை 2 தடவை நல்லா திருப்பி விட்டுருணுங்க. நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், கொஞ்சம் கூட உங்களுக்கு வெடிப்புகள் இல்லாமல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்ல கலரும் மாறிடுச்சு உங்களுக்கு. நம்ம இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாங்க. பாருங்கள், ரொம்ப
சூப்பராகவே நம்மளுக்கு குலோப் ஜாமுன் ரெடி ஆயிருச்சு. பாருங்கள், எடுத்தாச்சு. எண்ணெய் கொஞ்சம் கூட உங்களுக்கு இழுக்கவே இழுக்காதுங்க. இதில் ஆயிலே எடுக்காது. பாருங்கள், நெக்ஸ்ட்டு நம்ம இருக்கிற இதுலேயும் நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க. மிச்சம் இருக்கிற உருண்டைகள் எல்லாத்தையும் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். ஒரு தடவை 2 தடவை நல்லா திருப்பி விட்டுறணும் நீங்கள். அப்போ தான் எல்லா பக்கம் வெந்து வரும். திருப்பி திருப்பி விடணும். ஸோ ஒரு பக்கம் உங்களுக்கு கருகிடும், ஒரு பக்கம் ஒயிட்டாக இருக்கும். ஸோ சேமாக இருக்காது. ஸோ அதனால் நல்லா திருப்பி திருப்பி விட்டுறணும். 4 பக்கம் எல்லா பக்கம் ஒரே மாதிரி வெந்து வரும் உங்களுக்கு. பாருங்கள், இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயாச்சுங்க. அவ்வளோதாங்க, நம்ம குலோப் ஜாமுன் பொரிச்சு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குலோப் ஜாமுன் போடுறதுக்கு பாருங்கள், நம்ம பாகு ரெடி பண்ணி வச்சுட்டோம். கொஞ்சம் லைட்டான வெதுவெறுப்பு இருந்தால் போதும் உங்களுக்கு. பாருங்கள், நம்ம உருண்டைகள்லாம் அதில் ஆட் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், நம்ம எடுத்து வச்சு உருண்டைகள் எல்லாத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் எடுத்துக்கிட்டால் போதுங்க. நல்லாவே சீக்கிரம் ஊறிடும் உங்களுக்கு. ரவை மாவுங்கிறதுனால சீக்கிரமாகவே ஊறி வந்துடும். ஸோ ஒரு அரை மணி நேரம் கழிச்சிட்டு நீ இது சர்வ் பண்ணிக்கலாங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்கலாம், நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 1/2 hour ஆகட்டும். பாருங்கள், அரை மணி நேரம் கழித்து நான் ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்து வச்சுட்டேன். பாருங்கள், சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. நல்லா ஒயிட்டாக உள்ள மாவு நல்லா வெந்து சூப்பராக இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது சாஃப்டாகவும் இருக்குது. சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா வச்சோன்னா வாயில் வச்சோன்னே உங்களுக்கு கரைஞ்சி வந்துருங்க. அவ்வளோ டேஸ்டான இந்த குலோப் ஜாமுன் நம்ம வீட்டில் இருக்கிற மாவு, அதாவது ரவையை வச்சே செஞ்சுருக்கோம். மாவே எடுத்துக்கலாம். ஸோ நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி 1 கப் ரவை இருந்தால் போதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகள்லாம் எங்கள் வீட்டில் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. ஸோ இனி நாம் மாவே வாங்க அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் டேஸ்ட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்போக் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாங்க நாளைக்கு இன்னொரு புது ரெசிபியோட. அது வரைக்கும் நன்றி, பாய்.